ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி காஷ்மீரி மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, டிஃபனுக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். வாங்க இந்த காஷ்மீரி மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காஷ்மீர் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு. பட்டை கிராம் எல்லாம் பொரிஞ்சதும் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். மட்டன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் 1 கப் தயிர் போட்டுக்கலாம். தயிர் உங்களுக்கு பிடிக்கலன்னா 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக நல்லா வேக வச்சுட்டு அதை மிக்சியில் தோல் எடுத்துகிட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி குட்டியாக பழுத்த தக்காளியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஒரு சைடு சுடு தண்ணி ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கோங்க. சூடான தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா கறி கொஞ்சம் ரஃப் ஆகிடும். சூடாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குக்கரில் வேக வைக்கல, வெறும் பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும். அதனால் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ், 45லேருந்து 15 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சிடலாம். மட்டன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மெலிசா. இப்போ இதை எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் கொதிச்சிட்ருக்கு, மட்டன் வெந்துக்கிட்டுருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மட்டனில் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நல்ல மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். போட்டுட்டு அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 50% மட்டன் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் மட்டன் நல்லா வெந்துடும். இப்போது 20 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி போடும்போது மட்டன் ரொம்ப வாசனையாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை போடாதீங்க. அப்போது செய்யும்போது அரைச்சி போடும்போது மட்டன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான காஷ்மீரி மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொட்டிக்கு, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.